ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை யூஸ் பண்ணி வோல்டேஜ் எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணலாம், ஓகேவா ஃபால்ட்டியா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 12 வோல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் சர்க்கியூட்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரைக்கும் ரெகுலேட் பண்ணும். நீங்கள் 24 வோல்ட் 12 வோல்ட் இன்புட் கொடுத்தா கூட 5 வோல்ட்டாக ரெகுலேட் பண்ணும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LM2596ன்னு ஒரு ஐசி இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி இந்த பக் கன்வெர்ட்டர்லாம் இது வச்சுருப்பாங்க. ஸோ 7805 ரெகுலேட்டர் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா இது போல் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை செக்ஷனு இதெல்லாம் மோஸ்ட்லி இருக்கும். இந்த 7805 அப்புறம் 7812 12 வோல்ட் ரெகுலேட் பண்ணுற ஐசி கூட யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த பவர் சப்ளை செக்ஷனில் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் தான் வேலை செய்யும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கணும்னா இந்த ஐசி யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஹீட் சிங்க் போட்டு நம்ம வந்து சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி வந்து இது யூஸ் பண்ணி மல்டிமீட்டரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறன்றது மேலே ஒரு லிங்க் வரும், அதை பார்த்து நீங்கள் வந்து மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம். இதில் வந்து பாடி வந்து கிரவுண்டுங்க. ஸோ பாடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பின்னுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 0.5 காட்டும், லாஸ்ட்டுக்கு வந்து 1.1 காட்டும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் காட்டும். ஏன்னா வந்து பாடியும் செகண்ட் பின்னும் வந்து கிரவுண்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பின்னு அப்புறம் வந்து லாஸ்ட் பின் பாருங்கள். ஷார்ட் எதுனா இருந்ததுன்னா 0.5 விட பிலோ காட்டும். அதான் 0.1 இல்லை 2 இல்லை பஸர் கூட வரும் டெட் ஷார்ட்டாக இருந்ததுன்னா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ என்கிட்ட 2 வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது, 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு ரெண்டுமே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ரெண்டுமே சேமாக தான் காட்டுது பாருங்கள். ஸோ செகண்ட் பின் வந்து ஷார்ட்டு, அதாவது ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து கிரவுண்டும் அந்த செகண்ட் பின்னும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், கிரவுண்ட் பின் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பின் வந்து இன்புட்டு இந்த சர்க்கியூட்டில் போட்டிருக்கு பாருங்கள். இது படி தான் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வோல்டேஜை வந்து பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜை வந்து ரெகுலேட் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. இந்த 9 வோல்ட் பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி நான் வோல்டேஜை ரெகுலேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 781205 ரெகுலேட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ளஸில் வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டு கொடுத்துட்டு கிரவுண்டை வந்து செகண்ட் பின்னில் கொடுத்துருங்க. ஸோ பாடியில் ஒரு பின்னை வச்சுக்கிட்டு, அதான் பாடி தான் செகண்ட் பின், அது வந்து காமன். ஸோ தேர்ட் பின்னில் வச்சு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட் ஆகுது பாருங்கள். 9 வோல்ட்டு பேட்டரி, ஆனால் 5 வோல்ட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ இது போல் சின்ன சின்ன சர்க்கியூட்டுக்குலாம் உங்களுக்கு 5 வோல்ட்டில் வேலை செய்யும் அப்படின்னா இந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வோல்டேஜை ரெகுலேட் பண்ணிக்கலாம். 9 வோல்ட் இன்புட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, 12 வோல்ட் இருந்தால் கூட ஓகே, 24 இருந்தால் கூட இது ரெகுலேட் பண்ணும். ஆனால் ஹீட் சிங் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஹீட் ஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மஸ்ட்டு. ஹீட் சிங் இல்லைனா அப்புறம் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் ஆகும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா. ஸோ அது போல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கையில் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்புட் வந்து 9 வோல்ட்டு, ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ இது போல் இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வோல்டேஜை ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு எஸ்எம்பிஎஸில் கனெக்ட் பண்ணி 24 வோல்ட் இன்புட் கொடுத்து அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த 05 ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை 1-2 அதாவது 12 வோல்ட்டு கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து இன்புட்டில் நான் கொடுத்துட்டேன், அதோட 24 வோல்ட்டை, அப்புறம் ஒரு கிரவுண்ட் பின்னு கொடுத்துட்டேன். பாடிக்கும் அவுட்புட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ 6.3 வோல்ட்டு ரெகுலேட் பண்ணிக்குது. ஸோ இன்புட்டு 24 வோல்ட்டு, அவுட்புட்டு பாருங்கள். ஸோ இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு யூஸ் பண்ணி வோல்டேஜை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கலாம் உங்களோட சர்க்கியூட்டுக்கு ஏற்ற மாரி. அதாவது 5 வோல்ட்டில் வேலை செய்கிற ஏதோ ஒரு சர்க்கியூட்டோ, இல்லை எல்இடி சர்க்கியூட்டோ, இல்லை வேறு எதனா வந்து இந்த MP3 பிளேயரு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் 5 வோல்ட் தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கெலாம் வந்து மோஸ்ட்லி இந்த ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த LM2596 இந்த ஐசி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து பக் கன்வெர்ட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. இப்போ ரீசெண்டாக இந்த ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணுறவங்களாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த ஐசி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் வேலை செய்யும். பாடிக்கும் அந்த சென்டர் பின்னும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பின்னு கிரவுண்டாக இருக்கும். லாஸ்ட் 2 பின்னும் வந்து அவுட்புட்டு. ஸோ ஃபஸ்ட் 2 இன்புட்டு. ஆனால் இது வந்து ஒரு சர்க்கியூட் போட்டு இது தான் வேலை செய்யும். இது டேரெக்டாக அப்படியே நீங்கள் கொடுத்து இது வேலை செய்ய முடியாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து டேரெக்டாக எஸ்எம்பிஎஸில் கனெக்ட் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு சின்ன பக் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டியூன்லாம் பண்ணலாம் வோல்டேஜை. ஸோ டியூன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த
5 வோல்ட்னா 5 வோல்ட் செட் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் வேணா கூட 12 வோல்ட் செட் பண்ணலாம். ஸோ இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை வந்து நீங்கள் டியூன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு சர்க்யூட் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 வோல்டேஜ் ரெகுலேட்டருங்க, 0.5 இல்லை இது. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த 24 வோல்ட் இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து எவ்வளோ இது ரெகுலேட் பண்ணுது எக்ஸாக்டாக அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதே போல் தான் நான் அந்த 24 வோல்ட் வந்து இந்த ரெகுலேட்டருக்கு இன்புட்டில் கொடுத்துட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்லையும் கிரவுண்டு செகண்ட் பின்னும் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வச்சுக்கிட்டு அவுட்புட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா 6 வோல்ட் கரெக்டாக ரெகுலேட் பண்ணியிருக்கு பாருங்கள், சூப்பராக. ஸோ இது போல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 வோல்ட் கொடுத்து கூட வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் வேணும்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் வேணாலும் 12 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வோல்டேஜ் ரெகுலேட்டர் மைனஸ் வோல்டேஜில் கூட இருக்குது. 7.8ன்றதுக்கு பதில் 7.9 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வேலை செய்யும். ஸோ இது போல் தான் இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாரி உங்கள் சர்க்யூட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ LM2596 பற்றி எதனா உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கேளுங்க. நான் அந்த சர்க்யூட் கூட ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆனால் அது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபியாக பக் கன்வெர்ட்டராக வந்து கிடைக்கும். அதாவது பக் கன்வெர்ட்டர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் ஆம்பிளிஃபயர்லையோ எந்த சர்க்யூட்டில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ வேணுமோ அதை வந்து டியூன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது ஹீட் சிங் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் 5 வோல்ட் வேணாலும் 5 வோல்ட் டியூன் பண்ணி வச்சுக்கலாம். 12 வோல்ட் வேணாலும் 12 வோல்ட் டியூன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து வேலை செய்யும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியும் சென்டர் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆகிருக்கும். ஸோ 7812 போல் தான் இதுவும் வேலை செய்யும். பாருங்கள், பாடியும் இந்த மிடில் ஆஃப் த பின், அதாவது தேர்ட் பின்னு, ஸோ கிரவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் இது வேலை செய்யும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி டீசால்ட்ரிங் பண்ணி இந்த பக் கன்வெர்ட்டர் போர்ட்லேருந்து எடுத்தீங்கனால அது ஃபெயில் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 7812 ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸில் இன்புட்டில் அதே போல் 24 வோல்ட்டு நம்ம இன்புட்டில் கொடுத்து அவுட்புட்டில் கரெக்டாக எக்ஸாக்டாக 12 வோல்ட் வந்து ரெகுலேட் ஆகிருக்கா அப்படின்ற பார்க்கலாம். அதே போல் தான் நானும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பின்னில் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டோட ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு செகண்ட் பின்னில் வந்து கிரவுண்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாடியில் வச்சுக்கிட்டு நம்ம அவுட்புட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் 12 வோல்ட் காட்டுது. ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகிடுச்சு. 12 வோல்ட் ரெகுலேட் ஆகிருக்கா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் ரெகுலேட்டரும் வந்து ரெகுலேட் பண்ணுவோம், 12 வோல்ட் ரெகுலேட்டர் கூட ரெகுலேட் பண்ணுவோம், 9 வோல்ட் ரெகுலேட்டர் கூட இருக்குங்க மார்க்கெட்டில். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியனும் சரி எல்லா சர்க்யூட்லேயும் சரி யூஸ் பண்ணுற வோல்டேஜ் ரெகுலேட்டர் 5 வோல்ட்டும் 12 வோல்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற டெக்னிக்கல் வீடியோவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.